இந்த வீடியோவில் டாம்கேட் சர்வரை யூஸ் பண்ணி எப்படி ஜென்கின்ஸில் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டை எனேபிள் பண்ணுறதுன்னு நம்ம ட்ரெயினர் ஹர்ஷா உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் டூலாகவும் நமக்கு என்ன வரப்போகுது, ஜென்கின்ஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஜென்கின்ஸ் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல் மட்டும் இல்லை, கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் டூல். ஸோ நம்ம டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன, ஸோ எல்லா நம்ம கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ், இன்டெகிரேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வரில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம்ல, அதை தான் வந்து நம்ம டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து அப்பாச்சி சர்வரை இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். அப்பாச்சி சர்வரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணிப்போம், install httpdன்னு கொடுத்துருப்போமா. ஸோ install httpdன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிருக்கு, அப்பாச்சி சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டாம்கேட் அப்படின்ற ஒரு சர்வர் எடுக்க போகிறேன். ஓகே, டாம்கேட்டுமே வந்து அப்பாச்சியோடது தான். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சர்வர். இது ரெண்டுமே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது ரெண்டுமே நமக்கு வெப் சர்வர் தான். ஓகேவா, வெப் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது தான் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம டுடே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், என்கிட்ட வந்து இப்போ என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி வந்து ஜென்கின்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இருக்கா, ஜென்கின்ஸும் இருக்குது, ஜாவாவும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ஸ்டால் பண்ணேன், என்னோடய மிஷினில் ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, ஸோ நான் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா, புதுசாக டாம்கேட் அப்படின்ற ஒரு சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் ஏன் வந்து ஜென்கின்ஸ்க்கு வந்து டாம்கேட் சர்வர் எடுக்கிறேன்னா, நீங்கள் வந்து டாம்கேட் சர்வரை பற்றியும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ டாம்கேட் சர்வருமே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டூல் தான். ஓகேவா, ஸோ அதுவுமே எதில் இருக்குது, அப்பாச்சி டாம்கேட்னு போட்டிருக்காங்களா. ஸோ அப்பாச்சி மாதிரி இது ஒரு இன்னொரு சர்வர், பட் கம்பெனி வந்து அப்பாச்சி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்பாச்சி டாம்கேட்டா, ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் டூல். அதில் எதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, வெப்சாக்கெட் டெக்னாலஜி. இட் இஸ் ப்ரொவைடட் அ பியோர் ஜாவா. ஓகேவா, அப்போ நமக்கு டாம்கேட் சர்வர் ரன் ஆகணும்னா நமக்கு என்ன வேணும், ஜாவா வந்து வேணுமா. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்குது, ஜாவா வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஜென்கின்ஸ்க்கு வந்து டாம்கேட் சர்வரை வந்து லைக் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஜாவா இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டாம்கேட் சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டாம்கேட்டில் எனக்கு வந்து என்ன ஆகணும், டெப்ளாய்மெண்ட் ஆகணும். ஸோ நம்ம இப்போ டாம்கேட்டில் ஒரு ஃபைலை போட்டோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்துடும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்க போகிறேன், ஜென்கின்ஸ் கிட்ட கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் ஜென்கின்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன், அதை நீ வந்து டாம்கேட்டில் எனக்கு டெப்ளாய் பண்ணிவிடு அப்படின்னு நான் ஜென்கின்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் ஜென்கின்ஸ் கிட்ட கொடுக்குற ஃபைல் வந்து எனக்கு எங்கே போய் டெப்ளாய் ஆக போகுது, டாம்கேட்டோட சர்வரில் போயிட்டு டெப்ளாய் ஆக போகுது. டாம்கேட்டில் வந்து டெப்ளாய் பண்ண போகிறோமா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஜென்கின்ஸ் பார்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டாம்கேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாம்கேட் இன்ஸ்டாலேஷன். ஸோ இப்போ டாம்கேட் இன்ஸ்டால் நான் போட்டோன்னே இப்போ கரண்ட்டில் எனக்கு இருக்க டாம்கேட்டோட வேர்ஷன் டாம்கேட் அப்பாச்சி 9 அப்படின்னு வருதா. ஸோ நான் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே டாம்கேட்டோட வேர்ஷன் எல்லாமே இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆர்கனைசேஷனில் டாம்கேட் 10 யூஸ் பண்ணிக்கோங்க, டாம்கேட் 9 யூஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேர்ஷனை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் என்ன டவுன்லோட் பண்ண போகிறேன்னா, டார் ஃபைலாக வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம விண்டோஸில் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜிப் ஃபைலாக எடுத்துக்கலாம். ஸோ இது லினக்ஸில் வந்து டார் ஃபைலுமே வந்து அக்செப்ட் ஆகும், ஜிப் ஃபைலுமே அக்செப்ட் ஆகும். நான் வந்து இப்போ டார் ஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக வந்து இது இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஆனால் எனக்கு இது இங்கே டவுன்லோட் ஆகக்கூடாது, என்னோட மிஷினில் டவுன்லோட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஸோ என்ன கமாண்ட் அதுக்கு, இன்டர்நெட்டில் வந்து நம்ம ஒரு விஷயம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன கமாண்ட் கொடுப்போம், wget கமாண்ட் கொடுப்போமா. ஸோ wget கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த லிங்க்கை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு நிமிஷம் நான் இதை என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு காமிச்சல. ஸோ இந்த இடத்துல
கர்சர் இந்த டார் கிட்ட வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க் அட்ரஸ்னு வரும். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிங்கன்னா போதும். நமக்கு wget கமாண்ட் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்எஸ்னு கொடுக்குறேன். எனக்கு இப்போ அப்பாச்சி டாம்கேட்னு வருதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு இந்த ஃபைல் என்ன இருக்குது, ஜிப் ஃபைலில் இருக்கா? ஸோ இப்போ ஜிப் ஃபைலாக இருக்கிறத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் நம்மக்கிட்ட டார் ஃபைல், இதே வந்து ஜிப் ஃபைலாக இருந்துச்சுன்னா நம்ம அன்சிப் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுப்போம். என்கிட்ட டார் ஃபைலாக இருக்கிறதுனால ஸோ அதை அன்சிப் பண்ணுறதுக்கு டார் xvzf. ஓகே, ஸோ xvzfனு போட்டு அந்த ஃபைல் நேம், ஸோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு என்ன ஆகிடும், அன்சிப் ஆகிடும். இப்போ அகைன் நான் ls- எல்லாத்தையும் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ அப்பாச்சி டாம்கேட் 9.0.87 வந்துருச்சா? இப்போ நம்ம வந்து எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அது என்ன ஆகும், நார்மலாக வெர்டிக்கலாக காட்டும். ஓகேவா? நான் இதே ls-lrt கொடுத்தேன்னா எனக்கு அது டைமோடு ஃபுல்லாக காட்டும். எப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எந்த டேட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், டைமோடு காட்டுது. ஸோ இப்போ எனக்கு வந்து வந்துருச்சு. நான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி அன்சிப்பும் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபோல்டர் வந்து இங்கே ரன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸில் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். இப்போ நான் டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது எனக்கு எங்கே இன்ஸ்டால் ஆகும்? விண்டோஸில் டிஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னா எங்கே இன்ஸ்டால் ஆகும்? சி டிரைவில் இன்ஸ்டால் ஆகுமா? இது நமக்கு நார்மலாக தெரியும். டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்து சி டிரைவில் தான், விண்டோஸில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா சி டிரைவில் இருக்கும். இப்போ என்னோட ஆர்கனைசேஷனில் விண்டோஸ் வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நான் சி டிரைவில் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரியே வந்து லினக்ஸ்லேயும் வந்து ஒரு பாத் இருக்குது. ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆட் ஆன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லினக்ஸோட டைரக்டரி பார்த்தா தெரியும். ஸோ இதில் வந்து நமக்கு ஓபிடின்னு ஒரு பாத் இருக்கா? ஸோ இந்த ஓபிடி பாத்தில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து இப்போ எனக்கு வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா நார்மலாக வந்து நான் ரூட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஹோம் டைரக்டரி ஃபார் த ரூட் யூசர்ன்னு இருக்கு. ஆனால் ரூட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டை வேறு யாராவது வந்து பண்ணாங்க அப்படின்னா டாம்கேட் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க ஓபிடியில் தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை வந்து ஆட் ஆன் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். நம்ம ஏதாவது ஃப்ரம் த இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எதில் பார்க்கணும், இந்த ஆட் ஆன் இல்லை wget கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஓபிடியில் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பின் ஃபோல்டர். ஸோ பின் ஃபோல்டர் எதுக்கு அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோம் அப்படின்றது நம்மளோட EC2 யூசர்னு இருக்கா, அதுதான் வந்து நம்மளோட ஹோம் பாத். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, ஜென்கின்ஸ் வந்து எந்த ஃபைல் பாத்தில் ரன் ஆயிருக்கும், நம்ம வேறு லிப் அப்படின்னு ஒரு ஃபைல் பார்த்துருக்கோம். இன்ஸ்டால் கொடுக்கறது எல்லாமே நமக்கு எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும், வேர் பாத்தில் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ என்னோட ஃபைல் வந்து ஓபிடி பாத்தில் தானே இருக்கணும். ஆனால் இப்போ நான் எங்கே இன்ஸ்டால் பண்ணேன், என்னோட ரூட் பாத்தில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஓபிடி பாத்க்கு வந்து என்னோட ஃபைலை வந்து மூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லினக்ஸ்லேயே வந்து இந்த பாத் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம சி டிரைவ் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணால் சி டிரைவ்ன்றது நமக்கு டிஃபால்ட்டாக வருது, அது மாதிரி இந்த பாத்லாம் நமக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மூவ் கமாண்ட் கொடுத்து ஓபிடி பாத்க்கு மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ எம்வின்றது மூவ் கமாண்ட். ஸோ அப்பாச்சி, ஸோ ஓபிடி பாத்தில் எனக்கு மூவ் ஆகணும். ஸோ இந்த பாத்லேருந்து ஓபிடி பாத்துக்கு எனக்கு மூவ் ஆகணும்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ஓபிடி பாத்துக்கு அகெயின் ரீடைரக்ட் ஆகிறேன். ஸோ இங்கே நான் ls கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த அப்பாச்சி டாம்கேட்டோட ஃபைல் வந்து எனக்கு இருக்கா? இப்போ எனக்கு எங்கே வந்துருச்சு, ஓபிடி பாத்தில் வந்து என்னோட டாம்கேட்டோட ஃபைல் வந்து வந்துடுச்சு. ஓகே, வேறு யாராவது டெவலப்பர் வந்து சர்ச் பண்ணாங்கன்னா இந்த டாம்கேட்டோட ஃபைலை அந்த பாத்தில் தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எல்லாருக்கும் சரி, எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் தெரியும் இந்த பாத்தில் தான் கண்டிப்பாக வந்து அவங்க சாஃப்ட்வேர் எதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இந்த பாத்தில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகேயா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டாம்கேட் இந்த ஃபைலுக்கு அகெயின் நான் வந்து ரீடைரக்ட் ஆகிறேன். இப்போ நான் இந்த அப்பாச்சி டாம்கேட்டில் எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ls- எல்லாத்தையும் கொடுத்தோன்னே எனக்கு வந்து டாம்கேட்டில் வந்து இவ்வளோ ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஃபைல்ஸில் வந்து எனக்கு என்னென்னா ஒரு 4 ஃபைலில் மட்டும் எனக்கு ஒரு கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன ஃபைல்ஸ்னால், ஸோ வெப் ஆப்ஸ், லாக்ஸ் அண்ட் கான்ஃப் பின். ஸோ இது எல்லாத்துலேயுமே எனக்கு இந்த 4 ஃபைலும் வந்து இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ். ஓகேவா? இந்த 4 ஃபைல்ஸில் தான் வந்து எனக்கு ஒர்க்கே இப்போ இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டாம் கேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே தான் போய் என்னோட டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஜென்கின்ஸில் இல்லை அப்பாச்சில் கொடுக்குற மாதிரி சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்க முடியாது. இந்த பின் ஃபைல்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பின் ஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் எல்லாம் செட் பண்ணி எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் அப்படின்னா இதில் எனக்கு வந்து startup.shன்னு இருக்கா ஒரு ஷெல் கமாண்ட் ஃபைல் வந்து எனக்கு இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நம்ம டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பின் ஃபைல்குள்ளே தான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பட் இதில் என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா இப்போ என்னோட ஜென்கின்ஸ் வந்து எந்த போர்ட் நம்பரில் ரன் ஆகுது? ஸோ டாம் கேட்டோட போர்ட் நம்பரும் நமக்கு என்னது 88ல் ரன் ஆகுது. இப்போ நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எது ரன் ஆகும்? டாம் கேட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ ஜென்கின்ஸ் வந்து எனக்கு 8080 போர்ட்டில் அதுக்கப்புறம் வந்து ரன் ஆகாதா? இப்போ நம்ம ஒரே அப்ளிகேஷனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே சர்வரில் 2 அப்ளிகேஷனை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 அப்ளிகேஷன் நம்ம ஒரே போர்ட் நம்மளால் ரன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ரன் ஆகிட்டுருக்குன்னா 8080 போர்ட்டில் ஜென்கின்ஸ் வந்து இப்போ எனக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து டாம் கேட்டோட டெப்ளாய்மெண்ட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு இப்போ டாம் கேட்டும் வந்து 8080ல் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து டாம் கேட்டோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜென்கின்ஸ் படிச்சுட்டு இருக்கறனால ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபைன். ஸோ டாம் கேட்டோட போர்ட் நம்பர் எங்கே போய் மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து கான்ஃபிகர்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல. ஸோ இந்த கான்ஃபிகர் ஃபைலில் இந்த ஃபைலில் server.xmlனு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நமக்கு போர்ட் நம்பர் வந்து 8080ன்னு இருக்கும். நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், டாம் கேட்டோட போர்ட் நம்பரை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இங்கே கனெக்டர் போர்ட் 8080 இருக்கா, இங்கே நான் போர்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாம் கேட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து டாம் கேட்டோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டாம் கேட்டோட போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் WQ கொடுக்காம WQ கொடுத்தோன்னா நம்ம சேவ் பண்ணுறது. ஸோ WQ கொடுக்காம வெறும் Q மட்டும் கொடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. ஏன் பிகாஸ் அப்படின்னா இது எல்லாமே வந்து YAML ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. ஸோ YAML ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இன்டென்டேஷன் எரர். நீங்கள் எல்லா இதுவும் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருந்தீங்க ஆனால் அதில் ஏதாவது நீங்கள் தெரியாமல் என்ட்ரு ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, அதனால இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலன்னா வெறும் குவிட் மட்டும் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம server.xml டாம் கேட்டோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுவோம். பட் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ டாம் கேட்டோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஓகேவா, நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஜென்கின்ஸ் எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜென்கின்ஸை நம்ம எதில் இன்ஸ்டால் பண்ணுவோம், வேர் ஃபைலில் ஜென்கின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேனா, வேர் லிப் ஜென்கின்ஸ்னு இருக்கும்னு சொல்லியிருந்தேனா. ஸோ இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் எந்த ஃபைலில் இருக்கும் அப்படின்னா ETC அப்படின்ற ஒரு ஃபைலில் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ ETC அப்படின்னு என்னன்னா ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஜென்கின்ஸ் வந்து எனக்கு எங்கே இருக்கும், ETCன்ற ஒரு ஃபைல் பாத்தில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஃபைல் இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின், ஜென்கின்ஸ் வந்து எங்கே இருக்குன்றது. ஸோ நீங்கள் ETCன்னு மட்டும் சொன்னால் போதும். ஸோ ஒரு சர்வரில் ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும். ஒரு சில இடத்துல ETC இதுலேயே வந்து ஜென்கின்ஸ்னு வந்துடும். ஒரு சில சர்வர்ஸில் என்ன ஆகும், ETC டிஃபால்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு வரும். ஒரு சில சர்வர்ஸ் அப்படின்னா OSஐ நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ நீங்கள் ரெட் ஹேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ETC ஜென்கின்ஸ்னு மட்டும் வந்துடும். உபுண்டு யூஸ் பண்ணிங்கன்னா ETC டிஃபால்ட் ஜென்கின்ஸ்னு வரும். இல்லை நார்மல் லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ETC லிப் டிஃபால்ட் ஜென்கின்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் பாத் ETCன்றது மட்டும் அதே பாத்தில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இன்டர்வியூவில் கேட்டாலும் நீங்கள் ETC பாத்தில் இருக்கும், ஜென்கின்ஸ் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா ETC பாத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்கும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ETC ஃபோல்டர் பாத்துக்குள்ளே போக போகிறேன். ETCக்குள்ளே போயிட்டு LSன்னு கொடுக்குறேன்.
ஸோ இடிசி டிஃபால்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த டிஃபால்ட் ஃபோல்டரில் ஸோ இந்த ஜென்கின்ஸுன்ற ஃபைலில் தான் எனக்கு என்ன இருக்கும், நான் என்னோடய போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா விஐ ஜென்கின்ஸ்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே போர்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இங்கே எனக்கு ஹெச்டிடிபி போர்ட்னு இருக்கா. ஸோ இதுதான் வந்து என்னோடய கனெக்டர். ஸோ இங்கே தான் நான் என்ன பண்ணணும், என்னோடய போர்ட் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு 8080 ரன் ஆகிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா 9019 சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. 9019 சேஞ்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சர்வர் லெவல் இப்போ ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரே சேஞ்ச் பண்ணியிருக்கோமா. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஜென்கின்ஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமா. ஸோ ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ctl restart jenkins. இப்போ எனக்கு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஜென்கின்ஸை ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போது 8080 போர்ட்டில் எனக்கு ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகுமா ஆகாதா? எனக்கு 8080 போர்ட்டில் வந்து ஜென்கின்ஸ் என்ன ஆகுது, சைன்இன் ஜென்கின்ஸ்னு காட்டுது. ஜென்கின்ஸ் வந்து அப்போ எனக்கு ரன் ஆகுது. ஏன் எனக்கு ஜென்கின்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா, ஸோ ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை நம்ம 2 பாத்தில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் எனக்கு 2 பாத்தில் சேஞ்ச் ஆனால் தான் எனக்கு வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து இடிசி டிஃபால்ட்டுன்ற பாத்தில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு பாத்லேயும் வந்து அது ரன் ஆகும். என்னென்னா, ஸோ யூசர் லிப் அப்படின்னு ஒரு பாத் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பாத்லேயும் என்ன பண்ணணும், ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் கிளியர் கொடுத்துட்டு வெளியே வந்துக்கிறேன். இப்போது யூசரில் லிப்புன்னு ஒரு பாத்து இருக்கணும். லிப்பு ஸோ லிப்பு பாத்தில் வந்து சிஸ்டம் எம்டின்னு ஒரு பாத்து இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் எம்டி பாத்துக்குள்ளே போகணும். ஓகே, சிஸ்டம் எம்டி பாத்தில் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த சிஸ்டம்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். வெயிட் சிஸ்டம்ன்ற பாத்தில் எனக்கு சிஸ்டம்ன்ற பாத்துக்குள்ளே jenkins.service அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ யூசருக்குள்ளே வந்து லிப்பு சிஸ்டம் எம்டி சிஸ்டம் இந்த பாத்துக்குள்ளே ஜென்கின்ஸ் சர்வீஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேயும் என்னோடய போர்ட் நம்பரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே எனக்கு என்விரான்மெண்டல் ஜென்கின்ஸ் போர்ட் 8080 ரன் ஆகுதா. ஸோ இப்போ அகைன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, சிஸ்டம் ctl ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ். ஸோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது எனக்கு 8080 போர்ட்டில் தான் ரன் ஆகுது. ஸோ எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஸ்டம் ctl daemon reloadனு ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ daemon reload அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளே வந்து தானே ரீலோட் லைக் போர்ட் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ நம்ம சிஸ்டம் ctl daemon reloadன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தோன்னா அது வந்து எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணாது. அந்த ஸ்பெசிஃபிக் அந்த சிஸ்டம் எம்டி சிஸ்டம்ஸில் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அந்த ஃபைலை மட்டும் என்ன பண்ண போது, அந்த ஃபைலை நம்ம என்ன எடிட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் என்ன பண்ணிவிட போது, நமக்கு அந்த சேஞ்சஸை மட்டும் கொடுக்க போகுது. ஓகேவா? அதனால் சிஸ்டம் ctl daemon reload கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிஸ்டம் ctl ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ். இப்போ எனக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே,
ஸோ இப்போ நான் 8080 போர்ட்டில் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரன் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எந்த போர்ட்டில் ரன் பண்ணணும், இப்போ 99 போர்ட்டில் ரன் பண்ணோன்னே என்னோடய ஜென்கின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இப்போ அட்மின், ஸோ இப்போ என்னோடய ஜென்கின்ஸை நான் சைன்இன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே என்ன ஆகிடுச்சு, என்னோடய ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அப்பாச்சி சர்வர் வந்து இப்போ நம்மளோட அப்பாச்சி சர்வர் 8080 போர்ட்டில் வந்து நமக்கு ரன் ஆகணுமா. ஸோ அதுக்கு நான் இன்னும் என்ன பண்ணல, அப்பாச்சி சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், என்ன பாத்துக்கு போகணும், அப்பாச்சியோட டாம்கேட் சர்வர் எனக்கு எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த பாத்தில் நம்ம வச்சோம், ஓபிடி பாத்தில் அப்பாச்சி டாம்கேட் சர்வரில் எதில் போய் நம்ம பண்ணணும்னு சொன்னேன், எந்த பாத்தில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும், பின் பாத்தில். ஸோ இப்போ நான் பின் பாத்துக்கு போயிட்டேன். ஓகே ஸோ இதில் வந்து நான் எல்எஸ்ன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு வருதா. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து startup.shன்னு இருக்கா. ஸோ நம்ம ஷெல் கமாண்டை வந்து 2 விதமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, எஸ்ஹெச்னு கொடுத்து நம்ம ஃபைலோட நேம், ஓகே startup.sh. ஸோ எஸ்ஹெச்னு கொடுத்து ஃபைலோட நேம்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா //ன்னு கொடுத்து startup.ish நம்ம ஃபைல் நேமும் கொடுக்கலாம். ஸோ இது 2 கொடுத்தாலும் நம்ம ஃபைல் என்ன ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். இதில் எது கொடுத்தாலும் நம்ம ஃபைல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் ./startup.shன்னு கொடுக்குறேன். ஓகே இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சா டாம்கேட் ஸ்டார்டட்னு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஐபியில் இப்போ நான் இந்த ஐபியில் 8080 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ரன் ஆகணும், என்னோட டாம்கேட் வந்து எனக்கு இங்கே ரன் ஆகணும். ஸோ எனக்கு அப்பாச்சி டாம்கேட் வந்து இங்கே ரன் ஆகுதா. ஸோ டாம்கேட் வந்து டாம்கேட் இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அண்ட் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் நமக்கு எதில் ரன் ஆகிட்டுருக்கு, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் 9090 ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபைலை வந்து நான் எங்கே கொடுக்க போகிறேன், ஜென்கின்ஸில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ என்னோடய ஃபைலை நான் வந்து ஜென்கின்ஸில் கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து எந்த ஃபைலை வந்து டெப்ளாய் பண்ணுமோ அந்த ஃபைலை வந்து எனக்கு யார் எழுதி தருவா, டெவலப்பர் வந்து எனக்கு எழுதி தந்துடுவாரா. இப்போ நான் வந்து ஜாவாவில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஜாவாவில் ரன் பண்ணுறதுக்கு ஜாரு வார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து நமக்கு ஜாவாவில் ஃபைல்ஸ்லாம் வந்து ரன் ஆகும். ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜார் ஃபைல்னா என்ன, வார் ஃபைல்னா என்ன அப்படின்றத கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வார் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வார் ஃபைலை வந்து நான் கூகுள்லேருந்தே ஒரு சாம்பிள் வார் ஃபைலை எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாம்பிள் வார் ஃபைல் ஃபார், ஸோ என்னோட டாம்கேட் வெர்ஷன் வந்து 9. ஸோ 9 போட்டுக்கிறேன். ஸோ டாம்கேட் 9க்கு எனக்கு ஒரு சாம்பிள் வார் ஃபைல் கொடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாம்பிள் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நான் வார் ஃபைலை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைல்ஸ் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஓகேயா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்க போகிறேன். இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு எங்கே வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இப்போ என்னோடய ரூட் பாத்துக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்னோட வார் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் LS-hyphen LRT கொடுத்தேன் அப்படின்னா என்னோட சாம்பிள் வார் ஃபைல் வந்து எனக்கு இங்கே வந்துருச்சா. ஓகே இது இப்போ என்னோட சாம்பிள் வார் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னா என்னோட ரூட் பாத்தில் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சாம்பிள் வார் ஃபைலை வந்து என்னோட ஜென்கின்ஸ் கிட்ட கொடுக்க போகிறேன். ஓகே ஸோ என்னோட ஜென்கின்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜென்கின்ஸில் வந்து ஒரு ஜாபை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐட்டமில் போயிட்டு டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு ஜாபை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஜாபை ஏன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த ஜாபை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, இங்கே ஜென்கின்ஸில் இங்கே எனக்கு யூஐயில் ரன் ஆகிட்டு இருக்க ஜாப்ஸ் எல்லாம் நான் எப்படி இங்கே CLIயில் பார்க்குறது. ஸோ நம்ம எந்த பாத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னா, வேர் லிப் ஜென்கின்ஸ். ஸோ இந்த பாத்குள்ளே போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு இது இருக்கா, ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஃபைல் இருக்கா. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபைல்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஜாப்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே தான் காட்டும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் LSLRTன்னு கொடுக்குறேன். எனக்கு இங்கே என்ன காட்டுது, டெவ் ப்ராட் டெஸ்ட்டுன்னு காட்டுதா. ஸோ இந்த டெவ் ப்ராட் டெஸ்ட் நான் எங்கே க்ரியேட் பண்ணது, ஸோ என்னோட இதில் க்ரியேட் பண்ணது. இதில் வந்து எனக்கு டெப்ளாய்மெண்ட் மட்டும் காட்டல. ஏன் காட்டல, அது இன்னும் நான் என்ன பண்ணல, ரன் பண்ணல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட டெப்ளாய்மெண்ட்டையும் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ டெப்ளாய்மெண்ட்டையும் ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் அகைன் வந்து LSLRTன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெப்ளாய்மெண்ட் ஜாபும் காட்டுதா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டெப்ளாய்மெண்ட் ஜாப்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே எனக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, என்னோட டெப்ளாய்மெண்ட்டில் இப்போ ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணலை இந்த சாம்பிள் வார் ஃபைலை வந்து என்னோட டெப்ளாய்மெண்ட் இந்த ஜாபுக்கு கிட்ட வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்போ தானே உங்களுக்கு தெரியும் நான் அதை வந்து ஜென்கின்ஸில் தான் வச்சுருக்கேன், ஜென்கின்ஸில் தான் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த சாம்பிள் ஃபைலை டெப்ளாய்மெண்ட் கிட்ட கொடுக்குறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் காப்பி தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு எங்கேருந்து காப்பி ஆகணும்னா இது என்னோட அந்த சாம்பிள் வார் ஃபைல் எங்கே இருக்குது, ரூட்டில் இருக்கா. ஸோ எனக்கு வந்து ரூட்டில் இருந்து சாம்பிள் வார் ஃபைலில் வந்து காப்பி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். காப்பி பண்ணி எனக்கு எங்கே பண்ணணும் அப்படின்னா இந்த வேறு லிப் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் டெப்ளாய்மெண்ட்டில் கொடு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம், இந்த வேறு லிப் அதை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து இங்கே பேஸ்ட்டும் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்படி கொடுக்காம ஜஸ்ட்டு வந்து ஒரு டாட் கொடுக்குறேன். இந்த டாட் எதுக்கு அப்படின்னா எனக்கு இந்த ஃபைலை வந்து கரண்ட் பாத்தில் காப்பி பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நான் டாட் கொடுத்தேன் அப்படின்னா கரண்ட் பாத்தில் காப்பி பண்ண அர்த்தம். இப்போ நான் என்டர் கொடுத்தேன். இப்போ என்டர் கொடுத்துட்டு LS கொடுத்தேன்னா எனக்கு சாம்பிள் டாட் வார் ஃபைல் வந்துருச்சா. இப்போ இந்த சாம்பிள் டாட் வார் ஃபைல் எனக்கு எங்கே இருக்குது, என்னோட டெப்ளாய்மெண்ட் ஜாபில் வந்து எனக்கு இருக்குது. ஓகே இப்போ எனக்கு வந்து நான் ஜென்கின்ஸ் கிட்ட ஃபைலை கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்த ஃபைலை வந்து எனக்கு யார் வந்து டெப்ளாய் பண்ணணும், டாம்கேட் வந்து எனக்கு டெப்ளாய் பண்ணணுமா. ஸோ அப்போ ஜென்கின்ஸில் எப்படி நம்ம டாம்கேட் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். ஓகே, ஜென்கின்ஸ் டெப்ளாய் டாம்கேட் பிளகின்ஸ். ஸோ ஜென்கின்ஸ் டெப்ளாய் டாம்கேட் பிளகின்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுது. ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் ஜென்கின்ஸ் அஃபிஷியல் ஜென்கின்ஸோட பேஜ் தான் நம்ம எப்போயுமே சூஸ் பண்ணோம். அதை நான் கிளிக் பண்ணி போனேன் அப்படின்னா ஸோ எனக்கு டெப்ளாய் டு த கண்டெய்னர் அப்படின்னு ஒரு பிளக்கின் இருக்குது. ஓகேவா, நான் டெப்ளாய் டு த கண்டெய்னர்ன்ற பிளக்கினை நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், டாம்கேட்டோட 4, 5, 6, 7, 9, 8 ஸோ இந்த டாம்கேட்டோட வேர்ஷன் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம், டெப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜேபாஸ், கிளாஸ் ஃபிஷ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெப்ளாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேயா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜென்கின்ஸ்குள்ளே போகிறேன். ஜென்கின்ஸ்குள்ளே இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ப்ளக்கின் எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ கான்ஃபிகரில் போயிட்டு ஸோ இதில் போஸ்ட் பில்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே டெப்ளாய்னு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஓகேவா, இங்கே டெப்ளாய்னு எந்த ஆப்ஷனும் இல்லை. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ப்ளக்கின் வந்து எனக்கு இங்கே டெப்ளாயில் இங்கே தான் வந்து வரப்போகுது. ஓகேவா, இப்போ மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு ஸோ இப்போ மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு இங்கே ப்ளக்கின்ஸுன்ற ஆப்ஷனில் டெப்ளாய் டு த கண்டெய்னர் நான் டெப்ளாய்னு போட்டேன், எனக்கு டெப்ளாய் டு கண்டெய்னர்னு வந்துருச்சா. ஸோ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டா போதும். ஸோ எனக்கு வந்து இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ டேஷ்போர்டில் போயிட்டு ஜென்கின்ஸ் கான்ஃபிகரேஷனில் இப்போ எனக்கு டெப்ளாய் வார் இயர் டு த கண்டெய்னர்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கா. ஸோ இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸை வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அதை நான் கொடுத்த உடனே எனக்கு என்ன காட்டுது, வார் இயர் ஃபைல். இது ஒன்றும் இல்லை, உங்களோட ஃபைல் வந்து எந்த பாத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபைல் வந்து நான் இப்போ ரூட் பாத்தில் இருக்குது. இப்போ சாம்பிள் டாட் ஃபைல் வந்து எனக்கு ரூட் பாத்தில் இருக்குது அப்படின்னா நான் என்ன கொடுத்துருப்பேன், ரூட்னு கொடுத்துட்டு சாம்பிள் டாட் வார் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஆனால் இப்போ எனக்கு ஃபைல் வந்து எங்கே இருக்குது, என்னோட டெப்ளாய்மெண்ட் ஜாப்லேயே இருக்குது. அதாவது நான் எங்கே வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறனோ எனக்கு இங்கே இருக்குது ஆல்ரெடி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைலோட நேமை மட்டும் கொடுக்குறேன், எந்த பாத்தும் கொடுக்கல. ஜஸ்ட்டு ஃபைலோட சாம்பிள் டாட் வார்னு ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலோட நேமை மட்டும் கொடுக்குறேன். ஓகேயா,
நெக்ஸ்ட் வந்து எனக்கு கான்டெக்ஸ்ட் பாத் அப்படின்னா என்னன்னா, இப்போ எனக்கு டாம் கேட் இருக்கா, இந்த டாம் கேட்டில் எனக்கு எங்கே போயிட்டு அந்த sample.var ஃபைல் டெப்ளாய் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பிள் அப்படின்ற பாத்தில் போய் எனக்கு டெப்ளாய் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே \sampleன்னு இருக்கா, இந்த \sampleன்ற பாத்தில் தான் எனக்கு என்ன ஆகணும், டெப்ளாய் வந்து ஆகணும். ஓகே, இந்த இடத்துல வந்து \sample அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் வந்து டெப்ளாய் ஆகணும். ஓகேயா, ஃபைன். இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜென்கின்ஸில் வந்து இதை ரன் பண்ணணும், இதை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த டாம் கேட் வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, டாம் கேட்டுக்கு வந்து நான் ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும். ஓகேவா, ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் நான் எனேபிள் பண்ணாதான் எனக்கு டாம் கேட்டில் வந்து இது வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 யூசரை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அட்மின்னு ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி யூசர் க்ரியேட் பண்ணி, இப்போ உங்களுக்கு எத்தனை யூசர் வேணாலும் சேம் ஸ்டெப்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அட்மின்னு ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறேன், டெப்ளாயர் அப்படின்னு ஒரு யூசரை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ்வேர்டும் டெப்ளாயர், இதில் வந்து ரோல்ஸ் இவ்வளோலாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், ரூல்ஸு மேனேஜர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ டெப்ளாயர் இல்லாமல் வேறு ஏதாவது யூசர் வேணாலும் இப்படி போட்டு நீங்கள் இங்கே நேமை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே பாஸ்வேர்டும் நீங்கள் அட்மின்னு கொடுக்காம பாஸ்வேர்டு கூட நீங்கள் வேறு ஏதாவது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு ஈஸியாக ரெகக்னைஸ் ஆகணுன்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம டாம் கேட்டோட சர்வரில் வந்து போட போகிறோம். ஓகே, இப்போ டாம் கேட்டோட இப்போ நான் இது சிடி கொடுத்து வெளியே வந்துடுறேன். இப்போ எனக்கு டாம் கேட் வந்து எனக்கு எங்கே ரன் ஆகிட்டுருக்கு, பின்னுக்குள்ளே வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுவோம், போர்ட் லைக் அந்த ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதா பின்னுக்குள்ளே. இப்போ நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்ஃபிகரேஷன் பாத்துக்குள்ளே போய்க்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பாத்தில் நான் எல்எஸ் கொடுத்தேன்னா tomcat user.xmlனு ஒரு ஃபைல் இருக்கா. ஸோ இந்த tomcat user.xml ஃபைலில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த யூசர்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனக்கு tomcat யூசர்னு இருக்கா, இந்த இடத்துல தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சர்வர் லெவலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணுமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கான்ஃபிகரேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு பின் பாத்துக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ பின் பாத்துக்குள்ளே போகிறதுக்கு ஸோ நம்ம அப்போ வந்து நம்ம வெறும் ஸ்டார்ட் மட்டும் பண்ணுவோம். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே என்ன கமாண்ட் இருக்குன்னா, ஸோ ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷட் டவுன் ஒரு கமாண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்னு ஒரு கமாண்ட் இருக்கா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், // கொடுத்து ஷட் டவுன் பண்ணலாம், shutdown.sh. ஃபர்ஸ்ட் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, startup.sh. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, tomcat வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட tomcatல நான் கொடுத்த யூசர்ஸை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணணும். எனக்கு இங்கே ஆட் கண்டெய்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ tomcat 9 தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ tomcat 9ன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ரெடென்ஷியல்ஸை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆட்னு ஒரு கமாண்ட் இருக்கா, ஆட் ஜென்கின்ஸில் போயிட்டு நம்ம என்ன கொடுத்தோம், யூசர் நேம், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அப்படியே வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, நான் இப்போ ஒரு யூசரை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆட் கொடுத்துட்டு இங்கே எனக்கு அட்மின்னு வருதா, ஸோ அங்கே ஆட் பண்ணிவிட்டு டாம்கேட்டோட யூஆர்எல், எனக்கு டாம்கேட்டோட யூஆர்எல் எங்கே ரன் ஆகிட்டுருக்கு, இதுதான் என்னோட டாம்கேட்டோட யூஆர்எல். ஸோ இந்த சாம்பிளை மட்டும் விட்டுட்டு சாம்பிளுக்கு முன்னாடி இருக்குல்ல அதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஜென்கின்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோட ஜாபை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், என்னோடய ஜாப் வந்து ரன் ஆகணுமா, என்னோடய ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் வந்து டாம்கேட்டில் நடந்துடும். ஓகே, ஸோ என்னோடய ஜாப் வந்து என்ன ஆகலை, ஸோ நான் வந்து தெரிஞ்சே தான் இந்த எரரை பண்ணேன். ஸோ நம்ம வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்கின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம டெவாப்ஸ்ன்னு எடுத்தாலே நமக்கு நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இப்போ மேபி வந்து நம்ம டாம்கேட்டோட வேர்ஷன் ஏதாவது நம்ம தப்பாக கொடுத்துருந்தோம், இல்லை வேறு எதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு வந்து நிறைய எரர் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து எரர் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த எரரை நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், எப்படி லைக் பார்த்து நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஓகேயா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாம்கேட்டோட இப்போ டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸோட கன்சோல் அவுட்புட்க்கு போகணும். ஸோ இந்த கன்சோல் அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகேவா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல தான் எரர் பண்ணியிருக்கோம், பட் நமக்கு அந்த எரர் வந்து எவ்வளோ வந்திருக்கு. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எரர் வந்துச்சுன்னா அப்படியே எல்லா எரரையும் ஃபுல்லாக காப்பி பண்ணி நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணி இது என்ன எரர் அப்படின்னு பார்ப்போமா. ஆனால் இது எல்லாமே வந்து நமக்கு எரர் கிடையாது. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல வந்த எரர் தான் நமக்கு இவ்வளோ பெரிய எரராக வந்து சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு இங்கே காஸ்ட் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த காஸ்ட் பை எரர் என்னவோ அதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு எரராக கிளியர் பண்ணலாம். மேபி இந்த ஒரு எரர்லேயே வந்து எல்லா எரரும் வந்து வந்திருக்கலாம். ஸோ இது ஒன்று கிளியர் பண்ணிட்டாலே நமக்கு எல்லாமே ரன் ஆகலாம். அப்படி இல்லை மறுபடியும் இதை கிளியர் பண்ணிட்டு ஒரு எரர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் காஸ்ட் பையில் என்ன எரர் இருக்கோ அதை நம்ம போட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ எனக்கு இங்கே என்ன காட்டுது, ஃபஸ்ட்டு த யூசர் நேம் யூர் ப்ரொவைடட் இஸ் நாட் அலவுட் யூஸ் த டெக்ஸ்ட் பேஸ். நான் வந்து ஒரு யூசர் நேம் வந்து அங்கே கொடுத்தல, அந்த யூசர் நேமை ரன் பண்ணுறதுக்கு டாம்கேட்டுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்னு ஒரு எரர் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இது என்ன எரர் அப்படின்னு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த எரர் வந்து அப்போ த யூசர் நேம் யூ ப்ரொவைடன்ற எரர் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. அந்த எரரை எப்படி கிளியர் பண்ணுறது நிறைய பேர் வந்து டபுள் ஷூட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அந்த ஃபஸ்ட்டு கமாண்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளும் சேம் இதே மாதிரி தானே கொடுத்தோம், யூசர் நேம் வந்து கொடுத்தோமா, டெப்ளாயர்னு கொடுத்தோம், ஸ்கிரிப்ட்ஸ் அட்மின் ரன் பண்ணுற மாதிரி எனக்கு கொடுத்தோம். கரெக்டாக இதில் இது எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக தான் கொடுத்தோம். ஸோ அப்போ இந்த எரர் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. அந்த எரர் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டாம்கேட்டில் வெப் ஆப்ஸ் மேனேஜர் மெட்டா context.xml போனீங்கன்னா போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த லைனில் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம டாம்கேட்டை வந்து யூசர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேபி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படின்ற லைனாக கூட இது இருக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த லைன் எதுக்கு, இந்த லைனை நம்ம ஏன் வந்து கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம டாம்கேட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா டாம்கேட்டில் context.xml ஃபைல்குள்ளே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், கமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் வந்து டாம்கேட்டில் தான் இருக்கேன். இப்போ எனக்கு எங்கே போகணும், வெப் ஆப்ஸ்குள்ளே போகணும். வெப் ஆப்ஸ்குள்ளே மேனேஜருக்குள்ளே போகணுமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிடி வெப் ஆப்ஸ் இருக்கு, மேனேஜருன்ற ஃபோல்டருக்குள்ளே மெட்டா வந்து கேப்ஸில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மெட்டாக்குள்ளே வேறு என்ன ஃபைலு, content.xml ஃபைலா, அதை வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எனக்கு எப்படி இருக்கும், ஸோ ஃபைலாக இருக்கும். இந்த contents.xml ஃபைலை வந்து சிடி கொடுத்து பண்ண முடியாது, நான் விஐ கொடுத்து ஓப்பன் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே அவங்க சொன்ன மாதிரி எனக்கு இங்கே இருக்கா, வேல்யூ கிளாஸ் நேம் 127ddன்னு இருக்கா, இங்கே அதே மாதிரியே எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரியே இருக்குது. ஸோ நான் இதில் என்ன பண்ணும், வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே 1ன்னு வருதில்ல, ஸோ இது வரைக்கும் இந்த ரிமோட் அட்ரஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணணும்,
இந்த ரிமோட் அட்ரஸ் வரைக்கும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நான் இந்த வேல்யூலேருந்து இது வரைக்கும் மட்டும் நான் கமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு இது YAML ஸ்கிரிப்ட் தான். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்கேருந்து இது மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, கமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேயா? எனக்கு இது இப்போ ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு கமெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ எனக்கு இது கமெண்ட் ஆனோடனே நான் என்ன பண்ணணும், டாம் கேட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமா? நான் ஆல்ரெடி இப்போ டாம் கேட்டில் தான் இருக்கேன். இப்போ பின் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். இப்போ பின் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஸோ என்ன கமாண்ட், ./shutdown sh ./startup.sh. ஓகே, இப்போ நான் வந்து டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய ஜாபை போய் ரன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு என்னோட ஜாப் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ எனக்கு இவ்வளோ நேரம் என்ன இல்லை, டாம் கேட்டை ரன் பண்ணுற யூசர் பெர்மிஷன் எனக்கு பிளாக் ஆயிருந்துச்சு. இப்போ எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எங்கே போய் செக் பண்ணணும், என்னோட டாம் கேட்டில் போய் செக் பண்ணணுமா? என்னோட டாம் கேட்டில் நான் சாம்பிளில் தான் ரன் ஆகணும்னு சொல்லியிருந்தேனா? இப்போ நான் இதை ரீலோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அந்த சாம்பிள் ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன்றது எனக்கு ரன் ஆகுதா? இதுதான் நம்ம கொடுத்த வார் ஃபைலில் இந்த அவுட்புட் தான் நமக்கு இருந்துச்சு. அந்த வார் ஃபைல் வந்து எனக்கு இப்போது டெப்ளாய் ஆகிடுச்சு. ஓகேவா? சாம்பிள் ஹலோ வேர்ல்டுன்னு எனக்கு வந்து டெப்ளாய் ஆகிடுச்சு. எங்கே டெப்ளாய் ஆகிருக்கு, என்னோட டாம் கேட்டில் வந்து டெப்ளாய் ஆகிருக்கு. ஓகே, டாம் கேட்டில் தான் இருக்கான்னு நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எங்கே இருக்கோம், டாம் கேட்டில் தான் இருக்கோமா? ஸோ டாம் கேட்டில் போயிட்டு எங்கே இருக்கும், வெப் ஆப்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த வெப் ஆப்ஸ் ஃபோல்டருக்குள்ளே sample.war ஃபைல்னு வந்திருக்கா? நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே, நம்ம இது வரைக்கும் வெப் ஆப்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போகவே இல்லை. ஸோ நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். நமக்கு sample.war ஃபைல்னு ஒன்று வந்திருக்கா? ஃபைனா, நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட, நான் வந்து ஒரு நாலு ஃபோல்டர் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெப் ஆப்ஸ். இந்த வெப் ஆப்ஸ்குள்ளே தான் நம்ம என்ன இருக்கும், நம்ம டெப்ளாய் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வெப் ஆப்ஸில் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம சர்வரோட லாக்ஸை வந்து மானிட்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த லாக்ஸை வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ணோம், யூசர்ஸை வந்து ஆட் பண்ணோம். அண்ட் பின் ஃபைலில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட டாம் கேட்டை வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வந்து நம்ம பின் ஃபைலில் பண்ணோம். எஸ், ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் நம்ம பின் ஃபைலை யூஸ் பண்ணோம். அப்போ டாம் கேட்லேயே நமக்கு கான்ஃபிகரேஷனுக்கு இந்த 4 ஃபைல் தான் இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஃபைலுமே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோமா, வெப் ஆப்ஸ் இப்போ டெப்ளாய் பண்ணோம். ஸோ கான்ஃபிகரேஷனில் நம்ம யூசர்ஸ் ஆட் பண்ணோம், பின்னில் வந்து நம்ம ஸ்டாப் வந்து பண்ணோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பி ட்ரீயை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.